தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். தேவன் நமக்கு கொடுத்த சரீரத்தை பாவத்தால் அழிக்கிறோமா? யூதா 1:23 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த சரீரமானது அவருடைய ஆலயமாக இருக்கிறது. நாம் இந்த மாம்சத்தில் கரைப்பட்டு இருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். நாம் புதிய மனிதர்களாக மாற, பழைய மனிதனை களைந்து போட, என்னுடைய மாம்சத்திற்குள்ளான கரைகள் எவ்வாறாக இருக்கிறது? 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். நம்முடைய வாழ்வில் நாம் மாம்சத்தின் இச்சையில் இருக்கிறோமா? கண்களின் இச்சையில் இருக்கிறோமா? ஜீவன பெருமை, ஐஸ்வர்யத்தில் பெருமையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்று நாம் எண்ணினோம் என்றால் அது எதுவும் பிதாவினால் உண்டானது அல்ல, இந்த உலகத்தினால் உண்டானது. தேவன் எனக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்த அந்த வேத பாரகனை நோக்கி தேவன் சொன்ன வார்த்தை, அனைத்தையும் விற்று தரித்திரர்களுக்கு கொடு, என்னுடைய சிலுவையை சுமந்து வா, என் பின்னே வா. பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் விலக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை அனைத்தையும் இழந்தால் ஒழிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதே. பிரசங்கி 11:10 நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயையே. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அனைத்தும் மாயையே. நம் இருதயத்தில் சஞ்சலமாக இருக்கும் காரியங்கள் நம்முடைய மன வேதனையை பெருக செய்து நம்மை மடைமாற்றி விடுகிறது. வேதத்தின் வார்த்தைகளை நாம் கற்றுணர்ந்து சத்தியத்தின் வழியில் நடப்போம் என்றால் வசனம் சொல்லுகிறதல்லவா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று, அனைத்து கவலையும் தேவன் மீதாக வைத்துவிடுங்கள் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. நாம் கர்த்தரை விட்டு விலகி அவ்விசுவாசியாக நாம் மாறும்போது, விசுவாச குறைச்சல் நமக்குள்ளாக ஏற்படும் பொழுது, இருதயத்தில் சஞ்சலம் பெருகும் பொழுது, மாம்சத்தில் இருந்து தீங்கான சிந்தனைகள், மாம்சத்திலே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும், அதை விரைவாக செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய தவறான வழிகளை எண்ணுகிற ஒரு மனப்பான்மையாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த ஒரு காரியத்தில் இருந்து நாம் விடுதலை பெற நம்முடைய இருதயத்தின் சஞ்சலத்தை நீக்கிவிடவும், மாம்சத்தில் இருந்து தீங்கை நீக்கிவிடவும் வேண்டுமென்று வேத வசனம் சொல்கிறது. நாம் எவ்வாறு இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போட முடியும்? அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு உதவுகிறார். உலகத்தை ஜெயித்தவர், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூய இரத்தத்தினாலே சிலுவையில் நமக்காக பாடுகளை ஏற்றார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தை ஜெயித்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தினார். அவர் கொடுத்த ஒன்று. நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதுபோல நீரினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். அந்த நித்திய மீட்பில் நாம் பங்கு பெறுகிறோம். நாம் இறுதி வரைக்கும் தேவனுடைய இரட்சிப்பில் நிலைத்திருக்கும் பொழுது, நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, நன்மைக்குள்ளாக நாம் நடக்கும் பொழுது, பாவத்தை விட்டு விலகும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர முடியும். 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமாவது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து
இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பார்த்தோம், இந்த உலகத்தை தேவன் வெள்ளத்தால் அழித்தார், மழையினால் அழித்தார் என்று நாம் பார்த்தோம். நோவாவின் காலத்தில் மழையாக பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினது என்றும், நீர் ஊற்றுக்கள் வானத்திலும் பூமியிலும் இருந்து தோன்றினது என்றும், முழுமையாக அழிந்தது என்றும், அதில் இருந்து மீட்கப்பட்ட 8 பேர் நோவாவின் குடும்பத்தினர் இந்த உலகத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அவர்கள் மூலமாக இந்த உலகம் திரும்பி பழுகி பெருகிற்று என்று நாம் பார்த்தோம். அந்த ஒப்புமையான அந்த ஞானஸ்தானத்திலிருந்து நம்மை தேவன் இந்த மாம்சமான உடலை நீருக்குள்ளாக மூழ்கி எடுத்து புதிய மனுஷனாக மாற்றுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவர் ஒரே ஒரு முறை சிலுவையில் ஒரே தரம் முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டார், நம்மை ரட்சித்தார், நம்மை அழைத்து செல்ல மீண்டும் வருகிறார். நாம் நம்முடைய மாம்ச கரைகளை முழுமையாக நம்மிடத்தில் இருந்து நீக்க தேவன் தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார் என்று விசுவாசித்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் பொழுது அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது மாம்ச அழுக்கை நீக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்காக அவர் ஒரே ஒரு முறை தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வில் நமக்கு பாடுகள், சோதனைகள், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சமாக இந்த உலகத்திற்கு வந்தார், தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார், உலகத்தை ஜெயித்தார், பரலோக ராஜ்யம் சென்றார். நமக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக, நமக்கு அவர் வழியாக அமைந்தார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியம் நிச்சயம் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்ல நாமும் அதை பற்றி கொண்டவர்களாக அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவன் என்னை விடுவிப்பார், தேவன் என்னை அழைத்துச் செல்வார், நாமும் அனைத்து விதமான மாம்சத்தின் பாடுகளையும் அனுபவிக்க தேவன் நமக்கு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவான தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் சிலுவையில். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக நாம் தரித்து கொள்ளுவோம். 1 பேதுரு 4:2 ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம், நாம் அதை பற்றி கொண்டு அதற்கென்றே நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தம்முடைய உயிரை தந்து தம்முடைய தூய இரத்தத்தினாலே என்னை அவர் பரிசுத்தப்படுத்தினார். நான் அவரோடு மீண்டும் மறுரூபமாக நான் அவரோடு செல்ல வேண்டுமென்றால் இந்த மாம்சமானது கரைத்திரை அற்றதாக மிகவும் தூய்மையாக நான் இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். என் மணவாளன் வரும்பொழுது நான் அவரோடு பரலோக ராஜ்யம், அந்த நித்திய வீடை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நான் என்றென்றும் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் தேவை. ஏன், அவர் ஒருவரே நம்மை மீட்க வல்லவர், நம்மை ரட்சித்தவர், நம்முடைய பாவங்களை அறிந்தவர், நம்முடைய மீறுதல்களை அறிந்தவர், நமக்காக தம்முடைய தூய இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினவர். நாம் அவரை விசுவாசிப்போம், அவரை அறிக்கை செய்வோம். நம்முடைய சரீரத்தில் உள்ள அனைத்து கரைகளையும் அழிக்க வல்லவர், நம்மை தூய்மையாக பரிசுத்தமாக மாற்ற வல்ல ஒரே தேவன், ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவானவர். இறுதியாக தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது? 1 கொரிந்தியர் 6 ஒரு சில வசனங்களை நாம் காண்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா?
வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 11, 12, 13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக இந்த சிந்தனைகளை தேவன் வைத்திருந்தாரா? நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றோமா? நாம் பார்ப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த 12 வசனத்தை நாம் சொல்லுவோமாகில், மாம்சத்தில் சரீரத்தில் பாவக்கரைகளின்றி வாழ நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. தேவனுடைய அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது பாவக்கரைகள் இல்லாத வாழ்க்கையை நாம் பெறுவோம். நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்வோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பாவ சிந்தனைகளுக்கு, தீய குணங்களுக்கு. நாம் 9, 10 வசனங்களை பார்க்கும் பொழுது யார் யார் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று பார்த்தோம். 11 வசனத்தில் அப்படிப்பட்டவர்களையும் தேவன் கழுவி பரிசுத்தப்படுத்தினார், தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தார் என்று நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவக்கரைகள் இல்லாமல் நாம் வாழும் பொழுது தேவனுக்கு நம்முடைய சரீரம் ஆலயமாக இருக்கிறது. தேவன் அதில் வாசம் செய்கிறார். ஜீவன் உள்ள தேவன் நம்முடைய சரீரத்தில் வாசம் செய்கிறார். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுவோம். 13 வசனம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கே உரியவர். ஜீவனுள்ள தேவன் இந்த சரீரத்தில் வாசம் செய்ய நாம் நம்முடைய சரீரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். 19 வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் இந்த மாம்ச சரீரத்தினாலே நமக்குள்ளாக வாசம் செய்ய விரும்புகிறார். நாம் அந்த ஆலயமாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை வழிநடத்த, நம்மோடு இசைந்திருக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஏன்? 20 வசனம் சொல்லுகிறது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அவர் விலைக்கிரயமான தம்முடைய தூய இரத்தத்தினாலே நம்மை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சுதந்திரித்து கொள்ள, நம்மை தகுதிப்படுத்த, பிதாவோடு ஒப்புரவாக்க, நித்திய வீட்டில் சேர்க்க தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். தம்முடைய தூய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை பெற்றுக்கொண்டார். நாம் அவரை பற்றி கொள்வோம். அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல, அவருடைய பரிசுத்தமான இந்த சரீரத்தை, ஆலயத்தை, தெய்வ மகிமையை காணும் பொருட்டாக நாம் மாம்ச கரைகள் இல்லாதவர்களாக நம்முடைய உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சைகள் அனைத்தையும் விட்டு ஓய்ந்து பாவக்கரைகள் அற்றவர்களாக, பரிசுத்தமானவர்களாக தேவனை நோக்கி காத்திருப்போம். அவர் நம்மை நிச்சயம் அழைத்துச் செல்வார், பிதாவின் வீட்டில் சேர்ப்பார். சரீரத்தை, மாம்சத்தை பாவக்கரைகளுக்கு இடம் கொடுக்காது பரிசுத்தமாக நாம் வைத்துக் கொள்வோம். தேவன் நம்மை தாங்கி வழிநடத்தி பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஜெபங்களை ஏற்போம். தேவன் நம்மை
காத்து வழி நடத்துவார். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.